கன்னிராசி நேயர்களே வணக்கம். உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பணம் தொடர்பான விஷயங்களில் தான் நிறைய கவனமும் திட்டமிடலும் தேவைங்க. இந்த மாதம் பணம் வருவதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது சரியான திட்டம் இல்லைன்னா செலவு வீணாக போயிருங்க. பின்னாடி சிக்கலில் மாட்டிப்போங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்களை அவசரமாக தொடங்கக்கூடாதுங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செயல்படணுங்க. நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதில் என்ன ப்ளஸ் மைனஸுங்கிறத பார்த்து தான் அந்த முடிவெடுத்துக்கணுங்க. வேலையில் இருக்கவங்களுக்கு வருமானம் சீராக இருக்குங்க. ஆனாலும் கிடைக்கிற பணத்தை திட்டமிட்டு செலவு செஞ்சால் தான் நெருக்கடியை சமாளிக்க முடியுங்க. வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதை நிதானமாக பயன்படுத்திக்கணுங்க. படிக்கிற பசங்க பார்த்திங்கன்னா படிப்புக்காக செலவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. கொஞ்சம் செலவில் கவனத்தை கொஞ்சம் செலவில் கட்டுப்பாடோடு இருந்து படிப்பில் கவனம் செலுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பணம் பல வழியிலையும் உங்களுடைய புழக்கத்தில் இருக்குங்க. சிலருக்கு வருமானம் தொடர்ந்து சீராக தான் இருக்கும். இருந்தாலும் பணம் இருப்பதால் அதிகமாக செலவு செய்யக்கூடாதுங்க. கடனை தீர்க்கறதுக்காக சிலர் தங்கக்கிட்டே இருக்கிற சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுங்க. அப்போவும் நீங்கள் அவசரமாக முடிவெடுக்காமல் யோசித்து முடிவெடுக்கணுங்க. நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் திட்டமிடுதல் ரொம்ப அவசியங்க. வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதி செஞ்சால் தான் நம்ம கடனை வாங்கி கட்டுமானத்தை தொடங்கணுங்க. இல்லைன்னா சிக்கலை தான் ஏற்படுத்தும். சிலருக்கு பார்த்திங்கன்னா நிலம், வீடு, ஆபரணம் இதுலையெல்லாம் முதலீடு செய்யணுங்கிற எண்ணம் இருக்குங்க. ஆனால் எந்த முதலீடுலேயும் கவனம் தேவைங்க. பெண்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவினர்களோ இல்லை நண்பருடைய வார்த்தையோ கேட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாதுங்க. மாதத்தோட நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு திருப்பம் வருங்க. அது நல்ல வாய்ப்பாக அமையும். அந்த வாய்ப்பை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு இருக்கும். ஆனால் திட்டமிட்டு செயல்பட்டால் மாத்திரம்தான் அதை முழுசாக நன்மையாக மாற்றிக்க முடியுங்க. இல்லைன்னா சிக்கலில் மாட்டிப்போம். கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நன்றி, வணக்கம்.